ஆட்டோக்காரன் நினைச்சிட்டேன் சார். எப்படி ஆட்டோக்காரனுக்கும் போலீஸுக்கும் வித்தியாசம் தெரியற அளவுக்கு போத அடியா இனிமே வாழ்க்கையில ரெடியா? மிஸ்ஸிங் கேஸ் உள்ள வர சொல்லியா? உள்ள போங்கம்மா. இப்ப சொல்றான் குடிச்சா கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது அவனுக்கு. கண்ணு முன்ன தெரியாது குடிக்க வேண்டும். மேடம் மாணிக்கண்ணே, நான் தான் ஃபைல் பார்த்துட்டு இருக்கல, நீங்களே அட்டெண்ட் பண்ணுங்களேன். நான் மேடம் உட்காருங்க. ஆனந்த, அந்த நாயை உள்ள கூட்டி போய் வச்சு குத்தியா? உள்ள கூட்டி போய் சும்மா படுத்துறாங்க. சொல்லுங்கம்மா, என்ன காணாம போச்சு? என் புருஷனை காணும் சார். புருஷனையா? என்னம்மா சொல்றீங்க? எத்தனை நாள் ஆச்சு? காலைல 10 மணிக்கு கிளம்பினவர் இது வரைக்கும் வரல சார். இன்னைக்கு ஏமா இப்ப நைட்டு 9:30 மணி தான் ஆகுது. கடையே 10 மணிக்கு தான் அடைப்பாங்க. 10:30 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. கிளம்புங்க. அப்படியும் வரலன்னு வச்சுக்க, நாளைக்கு காலைல வீட்டுக்கு வந்துடுவாரு. வந்ததும் கேட்டினா, பள்ளியில் ஃப்ரெண்டை பார்த்தேன், ரூமில் லேட் ஆகிடுச்சு, நான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், சார்ஜ் இல்லை, அதனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னு ஏதாவது கதையை கொடுப்பான். நீ நம்பிடாத. இவங்களுக்கு அடுத்த முன்னாடி ஆட்டையை போடுறதே நீங்க நினைக்கிற மாதிரி ஆளிய வீட்டுக்கார் கிடையாது. 27 வருஷம். இருமா இருமா இருமா, ஏமா சத்தமா பேசுற? உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காருமா, கொஞ்சம் பொறுமையா பேசுமா. சார், என் புருஷனை காணோம். எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு. நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்க போறீங்களா இல்லையா? இருமா, எடுத்துக்கிறேம்மா, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். எடுங்க. இதுக்கு ஏமா இவ்வளோ எமோஷனல் ஆகுற? யோ ரைட்ரே சார், நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க. போம் போ. உட்காருங்கம்மா. உங்க பேர் என்ன? சகுந்தலா. ஹஸ்பண்ட் பேரு? சேகரன். யார் மேலமா உங்களுக்கு சந்தேகம்? தியாகுன்னு ஒருத்தர். எந்த ஏரியாமாவே? மதுரை கரிமேடு. யாரு இந்த பத்திரத்தை போட்டு வாங்கிட்டு பணம் தருவானே, அந்த கந்துக்குட்டிக்காரனா? ஆமா சார். அவங்ககிட்டலாம் பத்திரம் போச்சுன்னா முதல் வாய்க்குள்ள போன மாதிரி தான், திரும்பலாம் வராது. ஏன் வராது? ஏன் வராதுன்னு கேட்டேன். அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடுறதுல அந்த ஆளுக்கு ஒரு அலாதி ஆனந்தங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனதால புறம்போக்கு நிலத்தையெல்லாம் எப்படி பட்டா போடுறது, ஆளே இல்லாத அனாத சொத்தை எப்படி ஆட்டையை போடுறது, திருப்பி அடிக்க திராணி இல்லாத அப்பாவி ஜனங்களோட நிலத்தை அடித்து கொடுங்குறதுன்னு மொத்த களவாணித்தனமும் அந்த ஆளுக்கு கைவந்த கலைஞர். அரசியல்வாதி சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் யாரும் ஒன்றும் பண்ண முடியல சார். இந்த மாதிரி புறம்பவங்கெல்லாம் 5 வருஷம் பவரில் இருக்க அரசியல்வாதிங்க தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க. அதெல்லாம் சரிதாங்கய்யா, ஆனால் நீங்கள் சொல்லுங்கம்மா, என்னாச்சு? என் பொண்ணு கல்யாணத்துக்காக சீனிக்கன் ஒருத்தர்கிட்ட 7 லட்சம் கடன் வாங்கியிருந்தோம் சார். அதில் வர மொய் பணத்தில் செட்டில் பண்ணலாம்னு நினச்சோம் சார். கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி செகண்ட் லாக்டவுன் வந்துச்சு சார். நினச்சது நடக்கல. இதை பாரு சேகரா, நீ நாணயமானவன், சரியா இருப்ப நம்பி தான் யோசிக்காம பணத்தை தூக்கி கொடுத்தேன். உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே பணத்தை செட்டில் பண்றேன்னு சொல்லி தானே வாங்கினேன். இது வரைக்கும் மாசம் 8 ஆயிருச்சு, இப்போ வரைக்கும் பணத்தை செட்டில் பண்ணல. ஒன்று பணத்தை செட்டில் பண்ற வழியை பாரு, இல்ல மரியாதை கட்டுறோம். என்னங்க இப்படி பேசுறீங்க? வாங்கின பணத்துல 2 லட்சம் அசல் கட்டிட்டாரு, மாசம் மாசம் வட்டி கட்டுறாரு, அப்புறம் என்னங்க? ஆமா, பொல்லாத வட்டி. ஏற்கனவே 2 மாசம் வட்டி பாக்கி கிடக்கு. நீங்க கொடுக்குற 5 வட்டியை வச்சு இங்க ஒன்றும் ஆட்ட முடியாது. தயவு பண்ணி பொறுத்துக்குப்பா, எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா உன் கடன் அடைச்சிடுறேன். என்னது கொஞ்சம் கொஞ்சமாவா? வாங்கும்போது மட்டும் மொத்தமா லம்பா வாங்கினீல, அதெல்லாம் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு கொடுக்குற. இந்த சோழியெல்லாம் இங்கே வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதை 2 மாசம் வட்டி, மீதி பணத்தையும் சேர்த்து மொத்தமா செட்டில் பண்ற வழியை பாரு. சரி கோச்சுக்காதப்பா, நான் யாரு கையில் காலில் விழுந்து அது கடன் வாங்கியாவது உன் பணத்தை அடைச்சிடுறேன். உனக்கெல்லாம் யாரையா கடன் கொடுப்பா? இருக்கிற வீடே கடன்ல இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டயம், இல்ல நாளை மறுநாள் நான் வேற மாதிரி ஸ்டெப் எடுத்துருவேன். வாடா. அவன் கொடுத்த அந்த ஒரு நாள்ல எங்களால எதுவுமே ரெடி பண்ண முடியல.
மறுநாள் கருமேடு தியாகவை கூட்டிட்டு சீனி கண்ண வந்தான். உனக்கு கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு சேகரா. இதுக்கு மேல தேவதாட்சியெல்லாம் பார்க்க முடியாது. ஏப்பா ஒரு 10 நாள் டைம் கொடுப்பா? 10 நாள்ல உனக்கு அதிகம். நீ என்ன பண்ற, ரிங் ரோட்ல இருக்கிற ஒரு இடத்து பத்திரத்தை கொண்டு வா, 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுங்க. 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் ஆசர மாட்டேன். இந்த மாதிரி சீனி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. எப்பாடு போட்டா அதை திருப்பி கொடுத்துட்றேன். நீ என்ன வேணாலும் கேளு. அதுக்காக கட்டணம் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன பேசிட்டு இருக்கா? அவன் தான் யாருக்கு அசர மாட்டேங்கிறான்லடா. அவன்கிட்ட போய் கோவத்தை கட்டிக்கிட்டு, ஏப்பா உன் மகன் திண்டுக்கல்ல வாக்கப்பட்டிருக்கா? ஆமா. என்ன? ராமானுஜம் தெரு, டோர் நம்பர் 18/203, லட்சுமி நகர். இதான உன் சம்மந்தி வீடு? இந்த பாரு, வீட்டு வாசல்ல என் ஆளு நிக்கிறேன். உன் மகன் சந்தோஷமா இருக்குன்னா லட்சக்கணக்கில் கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சா, இப்போ என் ஆள் வீட்டுக்குள்ள பூந்துட்டான்னு வையே, உன் மகன் சந்தோஷம் என்னாக? டேய் ரோசே, போடா உள்ள. ஐயா ஐயா ஐயா, உங்க காலில் வேணா விழுகிறையா? போக வேண்டாம்னு சொல்லுங்க. உனக்கு கொடுத்த டைம்ல 2 நிமிஷம் தான் இருக்கு. டேய் ரோசே, இன்னும் 2 நிமிஷத்துல இந்த போன் கட் ஆகலைன்னா வீட்டுக்குள்ள போயிடுறா. போடா உள்ள. ஐயா ஐயா, இருங்க. எங்க எங்க வந்துடுறேன் ஐயா. என்னோட பரதேசி, லட்சக்கணக்கில் கடனை வாங்கி கல்யாணம் பண்ற உனக்கே இம்புட்டு செவடால்னா, கட்டுக்கட்டா கொடுக்குற எங்களுக்கு எம்புட்டு இருக்க? எங்க ஐயா, போடு எழுத்த. இன்னும் 6 மாசத்துக்குள்ள அசல் 5 லட்சம், வட்டி 3 லட்சம், ஆக மொத்தம் 8 லட்சத்தை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா பத்திரம் வீட்டுக்கு பத்திரமா வந்து சேரும். வாங்கடா. நாளையோட அந்த 6 மாசம் முடியுது சார். இதுக்காகவே ஒரு இடத்துல 5 லட்சத்துக்கு சீட்டு கட்டி இருந்தோம். அந்த சீட்டு பணத்தை வாங்கிட்டு பேங்க்ல கொஞ்சம் காசு அதுவும் எடுத்துட்டு மொத்தம் 8 லட்சத்துக்கு கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்லிட்டு போனவன் தான் சார். அம்மா, உங்க ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, கண்டுபிடிச்சிடலாம். அவர் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போனாரு? 10 மணி இருக்கும் சார். போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாரா? இல்லை சார், நான் தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார். ஹலோ சகுமா, என்னடா ஆத்தாடி, உங்க ரொமான்ஸுக்கு நாள் இல்லப்பா. யாருங்க? நம்ம யோகியை பார்த்தேன், பணம் கட்டுறதில்ல, கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன். அவங்ககிட்ட பண்ணி என் கணக்கில் எழுதிக்க. சரி. என்ன ஆச்சு? பணத்தை எடுத்துட்டீங்களா? பேங்க்ல இருந்து எடுத்துட்டேன், ஐயப்பங்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அவன் ஒரு 460, இவன் ஒரு 50 மீதி பேங்க்ல இருந்து எடுத்துட்டேன். எல்லாம் ரெடியா இருக்கு. அந்த பணத்தை போய் கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வர வேண்டியதானே? அந்த அளவுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க எடுத்து வந்து பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிறோம். 4 மணிக்கு வர சொல்றப்பல ஃபோன் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அவர் பத்திரத்தை வாங்கிட்டு ஃபோன் பண்ணுவார் நினைச்சேன். ஆனால் அவர் ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் 6 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. 9 மணிக்கு அவரோட ஃபோன்லேருந்து கால் வந்துச்சு. ஹலோ, அந்த பக்கத்துலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஹலோ, எங்க? ஹலோ, நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன். சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு சார். வணக்கம் சார். இவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே சார். அம்மா, நீங்கள் போங்கம்மா. சரிங்க சார்.